பார்வதி, விஜயா 2 பேருமே கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப பார்க்குறாங்க எட்டி எட்டி யாராவது வராங்களா? யாராவது டான்ஸ் கிளாஸ் வராங்களான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா வேற யாரோ வந்துட்டுருக்காங்க. ஆமா, யார் வரப்போறாங்கன்னே தெரியல. யாருமே வரல. ஒருத்தர் கூட வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா ஃபீல் பண்ணி பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்றாங்க கதவ. பார்த்தா 2 பேரும் வராங்க. முத்து, மீனா. "வாங்க வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, "ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேருமே டான்ஸ் கத்துக்கலான்னு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா 2 பேருமே சொல்றாங்க. "ஓ! என்ன வேணும்னு வெறுப்பேத்துறதுக்காக வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமா திட்டுறாங்க. "விடு விஜயா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும்னு வந்திருக்காங்க. கத்துக்கூட ஒன்றும் தப்பு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. "என்ன பார்வதி, என்ன தேவையில்லாம நீ கோவப்படுத்துறியா? பரதனா என்ன சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டியா? அது எவ்வளோ பெரிய கலை தெரியுமா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கார் ஓட்ட தெரியும், பூ கட்ட தெரியும். இவங்க 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிருமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அப்படிலாம் நினைக்காத. அவங்க எதுவுமே தெரியாம தானே வந்திருக்காங்க. நீ சொல்லிக் கொடு. ஃபர்ஸ்ட்டு நீ வந்து அவங்களுக்கு ஆட தெரியுமான்னு நீ செக் பண்ணு. அதுக்கப்புறம் பேசு" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. சரி, 2 பேரும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மீனா சூப்பரா ஆடுறாங்க. அதே மாரி முத்துவும் ஆடுறாரு. அத பார்த்தோனே விஜயாக்கு பயங்கரமா கோவம் வருது. பார்வதியும் ஆடிட்டே இருக்காங்க. 3 பேருமே சூப்பரா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. விஜயா பார்க்குறாங்க. "நிறுத்துங்க. என்னது இது பரதம்? இப்படி தான் ஆடுவீங்களா? இருங்க, நான் ஆடுறேன். நான் எப்படி ஆடுறனோ அதே மாதிரி ஆடணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆடிட்டே இருக்காங்க. மீனா அதே மாரி ஸ்டெப் எல்லாம் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அப்படியே மேல தூக்கும்போது கை நின்னு போச்சு. கழுத்தும் அப்படியே ஒரு சைடா இருக்கு. "ஐயய்யோ! என்னாச்சுன்னு தெரியலையே! என்னால கழுத்த திருப்ப முடியல. கையும் இறக்க முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! சுளுக்கு புடிச்சிச்சு போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி, "இரு இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, இப்ப எப்படி கார்ல கூட்டிட்டு போறது? அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. "இருங்கம்மா, இருங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு 2 பெட்ஷீட் எடுத்துட்டு வராங்க. 2 பக்கம் 2 சைடுல புடிச்சுக்கிறாங்க. முத்து, மீனா நடுவுல அப்படியே வராங்க வீட்டுக்குள்ள. வந்தவொடனே, "ஆமா, உனக்கு ஆனா ரொம்ப தான் திமிரு. உனக்கு பரதம் தெரியுன்றதுக்காக இப்படி தான் வருவியா? கைய கூட இறக்காம" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "இறக்க முடிஞ்சா இறக்க மாட்டேனா? என்னோட கை அப்படியே நின்னுடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்படியே உள்ள வராங்க. ஐயோ கடவுளே! அதுக்கு தான் சொல்லுவாங்க. அதான் அந்தந்த வயசுல செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "என்ன எல்லாரும் மாதிரி என்னை வெறுப்பேத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. எல்லாருமே வராங்க. சுருதி வராங்க. அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை அடிக்கிறாங்க. ஐயோ கை வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு ஓரமா உட்கார்றாங்க. "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. "என்ன என்னடா பண்ண சொல்கிறேன்? நான் பரதம் ஆடினேன், இப்படி ஆயிடுச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "வேண்டாம் வேண்டாம், இரு இரு, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வராங்க ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு. "இவங்க பாருங்க, இவங்க வந்து நல்லா சுளுக்கு எடுப்பாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தட்டுறாங்க, பார்க்குறாங்க. "ஓகே, ஒன்றும் இல்லை, சுளுக்கு தான், கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு, "ஏம்மா, உனக்கு வைத்தியெல்லாம் பார்க்க தெரியுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "அதெல்லாம் நல்லா தான் பார்ப்பேன், வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு நல்லா உருவி விடுறாங்க. கூட பார்வதியும் பிடிச்சிக்கிறாங்க. உள்ளே போய் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா வந்து வெளியே வராங்க. "அப்பா முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெளியே வராங்க. கழுத்து எப்படி கை இறங்கிடுச்சு. ஓகே, இன்னும் கழுத்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாக 1 நாள் ஆகும். அது வரைக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்ல பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட கையை சரி பண்ணிட்டீங்க, இந்தாங்க காசு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொடுக்குறாரு. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. "இங்கே பாரு, வா, அப்படியே வா, வந்து படு, கொஞ்ச நேரம், 1 நாளில் சரியாயிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. மீனா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கடைக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே கறி வெட்டுறவர் ரோகிணிக்கு மாமாவாக நடித்தவரை பார்க்குறாங்க ரோட்டில். "என்ன இவர் இங்கே இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் பேச போகிறாங்க. அவர் ஓடுறாரு. ஐயோ இந்த பொண்ணு என்னை பார்த்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாரு.